Welcome to Tamil Finance Couple. I am Pratibha on camera and it's Ashwin behind the camera. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் August 7, 2026. நேத்தி நிஃப்டி 24,600லேருந்து 24,700 வரைக்கும் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரேஞ்ச் கொஞ்சம் கீழே இறங்கி 24,500லேருந்து 24,600 வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இதில் பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,500 லெவல் இன்னும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக தான் இருக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி 200-டே மூவிங் ஆவரேஜ் லெவலுக்கு மேலே தான் சஸ்டெயினும் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரே லைன்ல சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கன்சாலிடேஷன் வித் நெகட்டிவ் பயஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட் யூஎஸ் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, அதாவது யூஎஸோட ஜாப்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆக போகுது. இந்த டேட்டா ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்டைரக்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டேட்டாவா இருக்கு. அதனால தான் இந்த டேட்டா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால குளோபல் மார்க்கெட்ஸ்ல ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் மோட் அண்ட் அன்சர்டனிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ்க்கும் பிரெண்ட் க்ரூடுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்தது. ரெண்டுமே இன்ட்ராடேல மேலே போச்சு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்ப கூல்டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் நேத்திக்கு பார்த்த 12.16 லெவலில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பத்தின அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரான் அண்ட் ஓமனுக்கு நடுவுல ஒரு ஷிப்பிங் ரூட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கதா நம்மளுக்கு சொன்னாங்க. இதை ஒரு பாசிட்டிவ் நியூஸா தான் பார்த்தோம். பட் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரூட் வழியா யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் அவங்களோட ஷிப்ஸை அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய செட்பேக்கா தான் பார்க்கப்படுது. இதனால என்ன ஆச்சுன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் $82லேருந்து $83 இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து எஃப்ஐஐ பற்றி சொல்லணும் அப்படின்னா எஃப்ஐஐ கடந்த 7 ட்ரேடிங் செஷனா நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. பட் கடந்த 2 நாளாக மட்டும் பையிங் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. எஃப்ஐஐ இந்த வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல இருக்கிறதுக்கான 2 முக்கியமான ரீசன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி யூஎஸோட பேரோல் டேட்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன்னொன்று ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்க அன்சர்டனிட்டி தான். அடுத்து இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 6% ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ நேத்தி ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்குலர் ஃபைனல் கிடையாது, ஒரு டிராஃப்ட் வெர்ஷன் மட்டும்தான். இந்த டிராஃப்ட் சர்க்குலர்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அதாவது என்பிஎஃப்சிஸ் ஃப்ளெக்ஸி லோன்ஸ் மாதிரியான ரிவால்விங் கிரெடிட்ஸ் இனிமேட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸி லோன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு கிரெடிட் லிமிட் சாங்ஷன் பண்ணுவாங்க. அந்த லிமிட்குள்ள எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் கடன் வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டை ஃபுல்லா இன்ட்ரெஸ்டோட ரீபே பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதே லிமிட்குள்ள பாரோ பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி ரிவால்விங் கிரெடிட் கான்செப்ட். கிரெடிட் கார்டு இல்லாம ஃப்ளெக்ஸி லோன்ஸ் மூலமா இந்த என்பிஎஃப்சிஸ் கஸ்டமருக்கு இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிஸ்ட் எஸ்டிமேட் படி பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு அரௌண்ட் 25% இந்த ஃப்ளெக்ஸி லோன்ஸ் மூலமா தான் பிசினஸ் நடக்கிறதா சொல்றாங்க. இந்த நியூஸ் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லா என்பிஎஃப்சிஸ்க்குமே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது. அதனால தான் இன்னைக்கு நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் ஒரு வர்ஸ் பர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 1.4% ஃபால் ஆயிருக்கு. இந்த ஆர்பிஐ நியூஸ்னால கொலாட்ரல் டேமேஜா ஐசிஐசிஐ பேங்க்கும் அரௌண்ட் 2% ஃபால் ஆயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு நிஃப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸுமே ஒரு ப்ரெஷருக்குள்ளாச்சு. அடுத்த விஷயம் இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குவார்டர்லி ஏர்னிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அரவுண்ட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 14% க்ரோத் காமிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் என்பிஏவும் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இதனால பேங்கோட அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவே பெட்டராக வந்திருக்கு. அதனால தான் இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் 3% இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸுக்கு முன்னால ப்ராஃபிட் புக்கிங் நடந்தனால மார்க்கெட் க்ளோஸ் போது கிட்டத்தட்ட 1% கெயின்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டி ஐடி அண்ட் நிஃப்டி ஆட்டோ தான்.
குறிப்பாக நிஃப்டி ஐடியில் எல்லா ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பையிங் மொமெண்டமில் இருந்தது. அதுவும் நல்ல வால்யூமோட பையிங் வந்தது ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் இந்த வேல்யூவேஷனை யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் கிளியராகவே தெரியுது. டெக்னிக்கலாக பார்த்தா நிஃப்டி ஐடி இன்னும் 200-day மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஐடி செக்டர்ல பையிங் மொமெண்டம் இன்னும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 1.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அக்ராஸ் த போர்டு எல்லா ஆட்டோ ஸ்டாக்ஸ்லயுமே நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் பார்க்க முடிஞ்சது. அடுத்தது நிஃப்டியோட புட் கால் ரேஷியோ பாத்தீங்கன்னா இந்த வாரம் பிகினிங்ல 1.4 லெவல்ஸ் கிட்ட இருந்தது. அதாவது ட்ரேடர்ஸ் மத்தியில் ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாரம் முழுக்க பிசிஆர் கிராஜுவலாக கம்மியாயிட்டு தான் வந்தது. நேத்தி அரவுண்ட் 1 லெவல் கிட்ட வந்தது. இன்னைக்கு இன்னும் குறைஞ்சு 0.7 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆரம்பத்தில் இருந்த அந்த எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ் சென்டிமெண்ட் இப்போ ஸ்லோவாக கம்மியாகி ட்ரேடர்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த புட் கால் ரேஷியோ அனாலிசிஸ் நம்மளுக்கு கிளியராகவே சொல்லுது. அடுத்து நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நேத்தி நடந்ததுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இன்னைக்கு நடந்திருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா 24,600லேருந்து 24,700 வரைக்கும் இருந்த புட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இப்போ 24,600ல கால்ஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மண்டே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா நிஃப்டி 24,600 கால் ரைட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அந்த நேரத்தில் 24,600ல புட்ஸ் ரைட் பண்ணி அவங்களோட பொசிஷன்ஸை ஒரு ஸ்ட்ராடலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்க மாதிரி தெரியுது. இது வரைக்கும் பார்த்த இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.